என்னாயனாம் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னாயனாம் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே, என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா? என்னாயனாம் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? ஆம், என் இனிய உறவுகளே, நாம் 21/7/24 இருக்கிறோம். நம் ஆயனாம் இறைவன் நம்மோடு இருக்கும் வரை நமக்கு எந்த குறையும் இல்லை. அவர் நம்மை பசும்புல் மேய்ச்சலிலே இளைப்பாறச் செய்வார். இதோ இன்று மார்க் 6:30-34 சொல்வது போல, ஆயிரில்லா ஆடுகளைப் போல் இருந்தனர். அவர்கள் மீது இயேசு பரிவு கொண்டு அவர்களுக்கு கற்பித்தார். நாம் ஆண்டவரே நமக்கு ஆயனாக இருக்கும்போது நமக்கு ஏது குறை? பசும்புல் வெளியில் என்னை இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளை எனக்கு காட்டுவார். எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கேற்ப நம்மை நீதி வழியில் நடத்துவார். சாவின் இருள் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் அவர் நம்மோடு இருப்பதால் நாம் எத்தீங்கிற்கும் அஞ்ச மாட்டோம். உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் அவர் அருளும் அருள் நாமும் நம்முடன் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும். அவர் இல்லத்தில் நாம் நெடுநாள் வாழ்வோம். இன்றைய முதல் வாசகம் எரேமியா 23:1-6. ஆடுகளை கூட்டி சேர்த்து அவற்றை பேணி காக்க நான் மேய்ப்பர்களை நியமிப்பேன். இரண்டாம் வாசகம் எபேசியர் 2:13-18. இயேசுவே அமைதி அருள்வார். நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டு இருக்கும் சங்கீதம், ஆண்டவரை நாம் எக்காலமும் போற்றுவோம், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். நீதிமொழிகள் 16:22-23-24. விவேகமுள்ளவர்களுக்கு அவர்களது விவேகமே வாழ்வளிக்கும் உற்சாகம். மூடருக்கு அவரது மடமையே போதிய தண்டனையாகும். ஞானமுள்ளவர்களின் மனம் அவர் பேச்சை விவேகமுள்ளதாக்கும். அவருடைய சொற்களை எவரும் ஏற்பர். பாருங்கள், நம்ம பெருமை பற்றி பேசணுன்னா மற்றவங்கள பற்றி கூட நம்ம பெருமையாக பேசுவோம். நம்மளை விட்டுடுவோம். அவங்க வீட்டில் இதுவான், அவங்க அப்படியா, இவங்க இப்படியா, அவங்க வீட்டில் இத்தனை வீடு இருக்குது, அத்தனை வீடு இருக்குது, இத்தனை கார் இருக்குது, அவங்க இவ்வளோ படிச்சிருக்காங்க. நமக்கு அது தேவையில்லாத ஒன்று. நம்ம காலங்களையும் நேரங்களையும் எப்படி வீணாக்கி கொண்டு இருக்கிறோம் பாருங்கள். ஆண்டவர் நமக்காக நம்ம என்ன மாதிரி நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை ஏற்று நமக்காக ஒவ்வொரு நாளும் வாழ்வழித்து கொண்டு வருகிறார். நம்மை பசும்புல்லில் நம்மை இளைப்பாற செய்கிறார். நாம் அவருடைய மக்கள். நாம் ஆண்டவரை பற்றியே பெருமை பேசுவோம். நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரின் பெருமையிலே வாழ்வோம். நமக்காக என்ன நேரிட்டாலும் சரி, என்ன துன்பங்கள் என்ன வந்தாலும் சரி, நாம் ஒதுக்கிவிட்டு ஆண்டவரின் பெருமையில் வாழ்வோம். என் ஆண்டவர் எனக்கு இதை செய்தார், அதை செய்தார், நான் ஆண்டவருக்காக வாழ்வேன் என்று நாம் வாழ முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.